என்னடா இது சித்தியோட தலைமுடி இவ்வளவு கம்மியா இருக்கு? சித்தி அவ்வளவு நீட்டு இருந்துச்சு முடி எங்க காணோம் அப்படின்னு கேட்டதுக்கு, டே இப்பெல்லாம் செம முடி கொட்டுதுடா, என்னதான் பண்றதுனே தெரியல அப்படின்னாங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, வா போயிட்டு நம்ம பாட்டி கிட்ட கேட்போம் பழைய வைத்தியம். பாட்டி வேற வீட்டுல இருக்காங்களான்னு தெரியல. பாட்டி இங்க வா பாட்டி, முடி வேற பயங்கரமா கொடுத்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு, டேய் நம்ம காணில முதியோர் கூந்தல் செடி இருக்கு பாரு, அதை புடிங்கிட்டு வந்து என்ன காசுங்க அப்படின்னாங்க. சரன்னு நானும் எங்க சித்தியும் காணியாண்ட வந்துட்டேங்க. கரெக்டா பாட்டி சொன்ன இடத்துல அந்த முதியோர் கூந்தல் கொடி இருந்துச்சுங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? வேரோட புடிங்கிடலாம்னு சொல்லிட்டு இழுத்தாம பாருங்க, ஐயாப்பா லைட்டா கைய வைக்க விட்டுச்சுங்க வாயன்னு. வேறு புடிங்கினுக்குதே. சரி வேறு தான் புடிங்கிச்சே, ஈஸியா எடுத்துடலாம்னு பார்த்தா இங்க பாருங்க எப்படி பின்னிக்கிட்டு இருக்கு. இந்த கொடியை பாக்குறதுக்கே கூந்தல் மாதிரி இருக்குல்ல. இருங்க நம்ம தலையில வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிங்கு 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 டிங்கு, எப்படி சூப்பரா இருக்கா? எவ்வளவு லாங் ஹேர் பாத்தீங்களா? அப்படியே இந்த கொடியை கொண்டு போயிட்டு நாங்க எண்ணெய் காய்ச்சிட்டோம். இந்த எண்ணெயில என்னென்னலாம் தெரியுமா போட்டு காய்ச்சணும்? கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, வெந்தயம், தேங்காய் எண்ணெய், அப்புறம் இந்த முதியோர் கூந்தல் கொடி. இதை யூஸ் பண்ணா ரிசல்ட் சூப்பரா கிடைக்கும்னு சொன்னாங்க எங்க பாட்டி. எங்க சித்தி வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்க மாமா பையனை கூப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த முதியோர் கூந்தல் ஏர் ஆயில் எடுத்து அவன் தலையில நல்லா தடவி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு முடி வளர்ந்துருச்சுங்க.